ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 5. யுகேன் ஆஃபீஸ் செல்வதற்காக அவனது அறையிலிருந்து வெளியில் வரவும் அவனுக்காகவே வெளியில் மித்ரா காத்து கொண்டு இருந்தாள். ஐயோ, காலையிலே ஆரம்பிச்சிட்டாளா என்று மனதுடன் யோசித்தவரே அவளிடம் சென்றவன், எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க என்று கோபமாக பேசத் தொடங்கினான். எதுக்கு அர்ஜுன் இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களோட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு என்னை பேர் சொல்லி கூப்பிட்ற? என் முன்னாடி நிற்கவே எல்லாரும் பயப்படும் பொழுது நீ மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்க? இப்போ என்ன பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அவ்வளோதானே? ஓகே, கூப்பிடல போதுமா? என்ன பேசணும் சொல்லு. இந்தாங்க, நேற்று கேட்டிங்களே டைமண்ட் செயின் என்று அதை நீட்டினாள். அதை அவன் வாங்காமல் முறைத்தபடி நிற்கவும் அவன் கையை பிடித்து அதில் வைத்தாள். உங்களுக்கு சொந்தமானது எதுவுமே இனிமேல் என்கிட்ட கிடையாது. இந்த ஒரே ஒரு செயின் மட்டும்தான் நீங்கள் எனக்காக வாங்கி கொடுத்தது, அதையும் கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து என்னை டச் பண்ணக்கூடாது, புரிஞ்சதா? ஆமாம், உன்னை விட எனக்கு வேறு பொண்ணே கிடைக்காத பாரு. உன்னை போய் நான் தொடுவேனா? நீயும் இனிமே முன்னாடி வந்து நிற்காத என்று விட்டு வேகமான நடையுடன் வெளியே சென்று விட்டான். அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவள் இவனிடமெல்லாம் இந்த மாதிரியான பேச்சை கேட்க வேண்டிய தன் இளநிலையை நினைத்து மிகவும் வருந்தினாள். ஒரு வழியாய் சம்மதனாகி அவளும் கிளம்பி சென்றாள். நாட்கள் வேகமாக நகர்ந்தோட ஆரம்பித்தது. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மித்ரா அன்று ரோஹிணியின் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். புவனேஸ்வரி யுகேனை சந்தித்து பேசுவதற்காக அவனது அறைக்கதவை தட்டினார். என்னக்கா என்றபடி அவரை அழைத்து உள்ளே அமர வைத்தவன், சொல்லுங்க என்றான். இல்லடா யுகேன், ஏன் அந்த மித்ராவை துரத்து விடாமல் ரொம்ப அமைதியாக இருக்க? நான் என்னக்கா பண்ணுறது? அவளை எப்படி துரத்து விடுறது? திரும்பவும் போலீஸ்க்கு போயிட்டானா என்ன பண்ணுறது? நம்மளோட எந்த மிரட்டலுக்கும் அவள் அடிப்பணிகிற மாதிரி எனக்கு தெரியல. யுகேன், பேசாமல் அவளை ஸ்கூட்டியில் போகும்பொழுது ஆக்சிடென்ட் பண்ணி தீத்து கட்டிட்டா என்ன? அவன் ஒரு நிமிடம் பேசாமல் அப்படியே அமைதியாய் நின்றான். அவருக்கு இத்தனை கோரமான இன்னொரு முகம் இருக்கும் என்று அவன் நினைத்ததில்லை. ஒரு பெண்ணை கொல்ல நினைக்கும் அளவு அவள் கொடுமைக்காரியா என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே புவனேஸ்வரி மீண்டும் அவனிடம் பேசினாள். யுகேன், நீ மட்டும் ஒன்று சொல்லு. இப்போவே எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலியமா அவள் கதையை நான் முடிக்கிறேன். அக்கா, ஸ்டாப் இட். என்ன பேசுகிற நீ? என்ன கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கொலகிலன்னு பேசிகிட்டு இருக்க? உன்கிட்ட இருந்து நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்குள்ளாம் உனக்கு என்னடா? அக்கா வேணாம். நான் அந்த பொண்ணை பற்றி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக நல்லா விசாரிச்சிட்டேன். அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். யுகேன், நீ என்ன சொல்கிற? ஆமாக்கா, அவள் ஒன்றும் பொய் சொல்லி நடிக்க இங்கே வரல. அவள் ஒரு வேளை உன்னை ஏமாற்றி கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. மேபி அப்படியும் இருக்கலாம் தான். ஆனால் எப்படி இருந்தாலும் அவள் தான் இப்போதைக்கு லீகலாக என்னோடய ஒய்ஃபு. அப்போ அவளோட குடும்பம் நடத்த போறியா? அக்கா ப்ளீஸ், நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று அவளாக என்னை விட்டுட்டு போகணும், இல்லாட்டி எனக்கு எல்லாம் ஞாபகம் வரணும். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? நீ எப்போ அப்படியே கல்யாணம் பண்ணுறது? எனக்கே எதுவும் புரியலக்கா. ஐ எம் கன்ஃபியூஸ்டு. என்னால் எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்க முடியல. ஆனாலும் அதுக்காக நீ சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. ஏண்டா ஹேன் இப்படி சொல்கிற? இப்போ நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை அவள் தான். அவள் மட்டும் செத்துட்டான்னு வச்சுக்கோ, அவளை கேட்டு கூட யாரும் வரமாட்டாங்க. திரும்ப திரும்ப அதையே பேசாத. அவள் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்க மாட்டேன். ஒருவேளை அவளை பிடிச்சு போய் கூட நான் அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி அவளை கொலை பண்ணலாம் அப்படி இப்படின்னு எந்த முட்டாள்தனமான முடிவோடையும் இருக்காத. சரிடா, அப்போ எப்போ தான் நீ அபியை கல்யாணம் பண்ணிக்குவ? அக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. பேசாமல் அபிக்கு வேறு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். புவனேஸ்வருக்கு கோபம் தலைக்கேற, யுகேன், இப்போ நீ சொல்கிறத மட்டும் நான் அபிக்கிட்ட சொன்னால் அவள் சூசைட் கூட பண்ணிக்குவா. ஏன்டா இப்படி பண்ணுற? அக்கா, நான் அபிக்கு ஏற்றவன் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 4 மாதம் அவன் கூட வாழ்ந்திருக்கேன். அப்படிப்பட்டவனுக்கு தான் உன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா? இதுக்கு நீ சம்மதிச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். யுகேன், முட்டாள்தனமாக எதுவும் பேசாத. நீ சொல்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஆனால் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லைக்கா. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்றது மட்டும் எனக்கு நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் என்னால் அபியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. அதில் அதிர்ச்சி அடைந்தவர் ஏண்டா என்று அவனை கேட்டார். அவளை பார்த்தா எனக்கு இன்னும் அவள் குழந்த மாதிரியே தான் தெரிகிறா. எனக்கு அவள் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே வரமாட்டேங்குது. நான் சொல்கிறத தயவு பண்ணி கேளு. அவளுக்கு வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெட்டர் என்றவனையே இமைக்காமல் பார்த்தவர், இதுக்கு அபி சம்மதிக்க மாட்டா. நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். இனிமேல் தயவு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசாத என்று கராராக அவன் கூறவும் அவரும் வேறு வழியின்றி வெளியேறினார். வெளியே வந்த புவனேஸ்வரி நேராக அவள் கணவனிடம்தான் சென்றாள். யுகேன் சொன்னதையெல்லாம் அவரிடம் கூறியவர் இப்போ என்ன பண்ணலாம் என்று கேட்டார். நான் தான் முன்னமே சொன்னேனே, உன் தம்பியை நம்பாதன்னு. உன் அப்பாவும் எல்லா சொத்தையும் உன் தம்பி பேரில் உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. உன் தம்பியும் இப்போ நமக்கு நாமம் போட பார்க்குறான். இல்லைங்க யுகேன், அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவன் மனசை நான் கண்டிப்பாக மாற்றி அவனை அபிக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். கிளிப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்னடி சொன்னேன்? உன் தம்பி எப்படியாச்சும் கொன்னுடலான்னு சொன்னனா இல்லையா?
அப்படி மட்டும் நான் செஞ்சுருந்தேன்னா இப்போ எல்லா சொத்துக்கும் நான் தான் சொந்தக்காரனாக இருந்திருப்பேன். உனக்கு தான் தம்பி பசம் தடிச்சிருச்சு. அவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா சொத்தையும் வளர்ச்சிடலான்னு சொன்னேன். இப்போ அவனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தி வந்து நிற்கிறா. தெரியாமல் தான் கேட்குறேன், இவன் ஒருத்தி மட்டும்தானா இல்லை லிஸ்ட்டு இன்னும் இருக்குமோன்னு தெரியலையே. யுகேனை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவன் ஒன்றும் அப்படிப்பட்டவன் இல்லை. இன்னும் அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்க. போடி நீயும் உன் தம்பியும் பார்த்துட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாளில் யுகேனையும் அவனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி திரியிறாளே, அவளையும் சேர்த்தே முடிக்கிறேன். வேணா அங்கே அவசரப்படாதீங்க. இன்னும் பொறுமையாக இருந்தால் நமக்கு ஒரு மண்ணும் கிடைக்க போகிறதில்ல. ஒழுங்காக நான் சொல்கிறது மட்டும் கேட்கணும். தம்பி அது இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உன்னையும் அவனோட சேர்த்தே அனுப்பி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை தீர்த்துக்கட்ட ஐடியா பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என் அண்ணன் பையன் சிவா தான் கரெக்டு. நாளைக்கே அவனை வர சொல்கிறேன் என்று புவனேஸ்வரியுடன் மிகவும் கோபத்துடன் பேசினார் தனசேகர். புவனேஸ்வரிக்கும் தனசேகருக்கும் யுகேனின் சொத்துக்கள் மட்டுமே பிரதானம். மற்றபடி அவன் மீது பாசம், அன்பு போன்ற எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. தனது பெண்ணை அவனுக்கு மனமுடித்து வைத்து சொத்தை அடைய நினைத்தவர்களுக்கு தடையாக வந்து சேர்ந்த மித்ராவை கொஞ்சுவிட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் விதி அவர்களை விட வலியது என்று அவர்கள் அறியாமல் போனது அவர்களின் மூடத்தனமே. அடுத்த நாளே தனசேகர் சிவாவிடம் அனைத்து விஷயங்களையும் கூறி அவனை வீட்டிற்கே வரவழைத்து விட்டார். சிவா பல முறைகேடான தொழில்களை செய்து கொண்டிருப்பவன். அவனை கண்டாலே யுகேனுக்கு ஆகாது. ஆனாலும் தனது மாமாவான தனசேகருக்கு அண்ணன் மகன் என்பதால் கொஞ்சம் பொறுத்து போவான். மித்ரா அப்பொழுதுதான் கிளம்பி வேலைக்கு செல்வதற்காக வெளியில் வந்தாள். அவள் இங்கு வந்து கூட 2 மாதங்கள் ஓடிவிட்டது. நடுவில் ஒரு நாள் வாடகை பணம் கொடுப்பதற்காக அவனை பார்த்ததோடு சரி. அதோடு யுகேனை பார்க்க எந்த முயற்சியும் அவள் செய்யவில்லை. அவள் இவ்வளவு தூரம் கீழிறங்கி அவளை அவன் வீட்டில் தங்க வைத்திருப்பதே அதிகப்படி. எப்படியேனும் அடித்து விரட்டியாவது தன்னிடம் இருக்கும் ஆதாரங்களை பிடுங்கிக் கொண்டு தன்னை அனுப்பிவிடுவான் என்றுதான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அது மாதிரியான எந்த முயற்சிகளையும் அவன் செய்யவில்லை என்றதும் அவன் அமைதியாக இருப்பதற்கான காரணத்தை தேடி களைத்து போனாள். இந்த வாழ்க்கை அவளுக்கு மிகவும் சலிப்பை கொடுத்தது. பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு நிமிடமும் நிம்மதி இல்லாமல் ஏதேனும் ஆபத்து வருமோ என்று பயந்து பயந்து வாழ அவளால் மட்டும் எத்தனை நாட்கள் தான் முடியும்? ஆனாலும் யுகேனை சிறிது கூட வருத்த செய்யாமல் அவனை விட்டு போவதில் அவளுக்கு விருப்பம் இல்லை. அவள் மட்டும் அவனை விட்டு சென்று விட்டால் அவன் கண்டிப்பாக அந்த அபிநயாவை திருமணம் செய்து கொள்வான். தான் மட்டும் அவனது நினைவுகளுடன் தினமும் வெந்து சாக அவன் சந்தோஷமாக வாழ்வதா? இல்லை, நிச்சயமாய் கூடாது. அதற்காக வேணும் இங்கு இருந்து தான் ஆக வேண்டும். எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் முடிந்தவரை சமாளித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு பல்லை கடித்தபடி அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த நிலைமையில்தான் தனசேகர் சிவாவை கூட்டி வந்து மித்ராவை அவனிடம் காட்டினார். மித்ராவை கண்ட சிவா ஒரு நிமிடம் கண்ணிமைக்கு கூட மறந்தான். இவ்வளவு அழகான பெண்ணை அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. தனசேகரிடம் திரும்பியவன், சித்தப்பா இந்த பொண்ணையா கொல்ல பார்க்குறீங்க என்று கேட்டான். ஆமாடா, ஏன் இவ்வளோ அழகையும் வேஸ்ட் பண்ணுறதா? என்னடா சொல்கிற? சித்தப்பா அவளை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. இந்த மாதிரியான அழகான பொண்ணுங்களோட மார்க்கெட் ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமா? டே சிவா, என்ன சொல்கிற? சித்தப்பா பேசாமல் அவளை கடத்திட்டு போயிடுறேன். டே விளையாடாத சிவா. உன்கிட்ட இருந்து ஒரு வேளை அவள் தப்பிச்சு போயிட்டா என்ன பண்ணுவ? தப்பிக்காமல் இருக்க போதை மருந்து கொடுத்து பழக்கிட்டா போச்சு. அவள் மட்டும் போதைக்கு அடிமையாயிட்டான்னு வச்சுக்க, போதைக்காக எதுவும் செய்வா. அப்புறம் நாமளாக துரத்தினா கூட போக மாட்டா. அவளுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னியே சித்தப்பா. அப்புறம் யாரும் அவளை தேடியும் வரப்போகிறதில்ல. யுகேனும் அவன் வந்த மாதிரியே திரும்பவும் போயிட்டான்னு நினச்சிக்குவான். அவளை யுகேனை விட்டு துரத்துற மாதிரியும் ஆச்சு, பணமும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. நீ சொல்கிற ஐடியா கூட ஓகே தான். ஆனால் யுகேன் அவளை ஃபாலோ பண்ண ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்கானே. நீ அவளை கடத்தினா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சித்தப்பா, இந்த வீட்டில் அவளுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாதே. டே, இங்கே எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. அதை நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவள் கூட பேசி பார்க்குறேன். அவள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க பொண்ணாக இருந்தால் ஈஸியாக அவளை நம்ம வலைக்குள்ளே விழ வச்சிடலாம். இல்லாட்டியும் எப்படியாச்சும் பிளான் பண்ணி அவளை தூக்கியே தீருவேன் என்று சிவா உறுதியுடன் கூறினான். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 6. சிவா சொன்னது போலவே அடுத்த நாளிலிருந்து தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான். முதலில் மித்ராவிடம் பேச்சு கொடுத்து அவள் எந்த மாதிரியான பெண் என்பதை அறிய நினைத்தான். அவள் ஆஃபீஸிற்கு செல்லும் பொழுது அவளை ஹாலிலேயே வழிமறித்து பேசத் தொடங்கினான். ஹாய், நான் சிவா என்று அவன் கையை நீட்டவும் அவள் பதிலுக்கு கையை கூட நீட்டாமல் அவனை சந்தேகத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தாள். ஹலோ மேடம், என்ன கைப்பிடிச்சு குலுக்கினா என்ன ஆவீங்க? நான் ஒன்றும் உங்கள் கையை சாப்பிட மாட்டேன். அது இல்லைங்க, நீங்கள் யாருன்னே தெரியலையே. ஓ, அதனால தான் தயங்கிட்டு நிற்கிறீங்களா? நான் புவனேஸ்வரி அம்மாவோட புருஷனோட அண்ணன் பையன். ஓ அப்படியா, ஓகேங்க, பாய் என்று அவள் அவனை தாண்டி செல்ல பார்க்க, ஒரு நிமிஷம், நீங்கள் தானே மித்ரா, யுகேனோட ஒய்ஃப் என்று அவன் கேட்கவும் அவள் அமைதியாக பார்த்தவள், ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை மித்ரா, நீ ரொம்ப போல்டாக யுகேன் முன்னாடி பேசுனியாமே, அதனால தான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பேசணும்? இங்கே வேணாம், நாம் எங்கேயாச்சும் வெளியே போய் பேசலாமா? அவனை ஏற இறங்க பார்த்தவள், எதனாலும் இங்கேயே சொல்லுங்க என்றாள். சரி, ஓகே, அட்லீஸ்ட் பின்னாடி கார்டனுக்காச்சும் போய் பேசலாமா? நத்திங் டூயிங், எனக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் தள்ளுறீங்களா?
என்ன மித்ரா இப்படி பேசுகிற? நான் உன்னோட நல்லதுக்காக தானே உன்னோட பேச வந்திருக்கேன். யார் நீ? ஏன் நல்லதுக்காக பேச வந்தியா? என்னோட நல்லதை பற்றி உனக்கு என்ன அக்கறை? நீ யுகேனோட சொந்தக்காரனாக இருந்தால் அவரை பற்றின நல்லதை பற்றி தானே யோசிச்சிருக்கணும், என்னோட நல்லதை பற்றி இல்லை. யுகேனோட நல்லதை பற்றி யோசிக்க நான் ஒன்றும் அவனோட ஃப்ரெண்டு கிடையாது, அவனோட எனிமி. உனக்கும் அவன் எனிமி தானே. ஸோ நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா அவனை ஈஸியாக பழி வாங்க முடியும். அதனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சில நிமிடங்கள் யோசித்தவள், சரி எப்படி அவரை பழி வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்க ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. அதை சேனல் பேப்பர்னு எல்லாத்துலேயும் கொடுத்து அவன் உன்னை ஏமாற்றிட்டு வந்துட்டான்னு சொல்லி அழுது கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணினேன்னு வச்சுக்கோ, அவனோட சொத்தில் பாதி அணி பிரிங்கிடலாம். அதுக்கப்புறம் உன் ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடும். சாரிங்க, நான் ஒன்றும் அவர் பணத்து மேலே ஆசைப்பட்டு இங்கே வரல. சரி ஓகே, அப்போ எப்படி தான் அவனை பழி வாங்க போகிறேன்? நான் எதுக்குங்க அவரை பழி வாங்கணும்? அவர் ஒன்றும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலையே. அவருக்கு மறந்துருச்சுன்னு தானே சொன்னார். எங்களுக்குள்ளே நடந்த மேரேஜை அவர் மறந்துட்டாரே தவிர மறுக்கலை. லூஸு மாதிரி பேசாத. அவன் நல்லா நடிக்கிறான். கல்யாணங்கிற பேரில் உன்னை நல்லா அனுபவித்து கழட்டி விட்டுட்டு வந்து மறந்துருச்சுன்னு சொல்லி ட்ராமா பண்ணுறான். அது கூடவா உனக்கு புரியலை? மேபி அவர் நடித்தாலும் நடிக்காட்டியும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவரோட லவ் ஃபேக்காக இருந்தாலும் மை லவ் இஸ் ட்ரூ. என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் செய்ய முடியாதுங்க, வழிய விடுங்க என்று சொல்லி அவனை தாண்டி கொண்டு வெளியில் சென்று விட்டாள். அவள் இவ்வளவு எளிதாக மசிய மாட்டாள் என்பதை உணர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் மனதை மாற்ற முயற்சி செய்யலாம் என்று நினைத்தான். ஆனால் இவர்கள் இருவரும் பேசுவதை யுகேன் அவனது அறையிலிருந்து கவனித்து கொண்டிருந்ததை இருவருமே அறியவில்லை. இன்று மட்டுமல்ல, தினமுமே அவள் கிளம்பும் பொழுதும் மீண்டும் வீடு வந்து சேர்ந்து அவளது அறைக்கு செல்லும் வரையிலேயுமே நின்று அவளை கவனித்து கொண்டுதான் இருப்பான். மித்ரா சிவாவுடன் நின்று பேசியது யுகேனுக்கு இனம் புரியாத கோபத்தை தந்தது. அன்று இரவு வீடு வந்ததும் அவளிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தான். இரவு அவள் வரும் வரை ஹாலிலேயே அமர்ந்து காத்திருந்தவன் அவள் வந்தவுடன், ஏன் இல்லை, உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றான். என்ன பேசணும் என்று அவள் கேட்க, அவள் பார்வையின் வீச்சில் தொலைய போன தன் மனதினை அடக்கியவன், இவளிடம் மட்டும் எப்படி இவ்வளவு தடிமாறிப் போகிறோம் என்று யோசித்தான். அதுவும் அவனை இழுக்கும் அவளின் காந்தவெளிகளில் மூழ்கி விடுவோமோ என்ற வேண்டாத சிந்தனைகளெல்லாம் அவனை ஆட்கொண்டது. இனி அவள் கண்களை பார்க்கவே கூடாது என்ற முடிவை எடுத்தவன் வேறுபுறமாய் திரும்பிக் கொண்டான். அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள், என்னங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே இப்போ என்னமோ அந்த பக்கம் திரும்பி சைலண்ட்டாக நிற்கிறீங்க என்று கேட்டாள். காலையில் எதுக்கு அவன் கூட பேசிகிட்டு இருந்த? யார் கூட? அந்த சிவா கூட. ஓ அவரா? இதில் என்னங்க இருக்குது? அவர் கூட பேசினா என்ன? அவன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியுமா? அவன் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பொண்ணுங்களை கடத்திட்டு போய் கூட விற்றுருவான். ஸோ அதனால் என்னையும் கடத்திட்டு போய் விற்றுருவாருன்னு நினைக்கிறீங்களா என்று அவள் கேட்கவும் அவளை முறைத்தான். அப்படி ஏதாவது நடந்தால் அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உன்னை பாதுகாக்கிற கடமை எனக்கு இருக்குது. அதனால் அவன் கூட இனிமேல் நீ எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கக்கூடாது. நானாக இன்னும் அவன்கிட்ட போய் பேசலைங்க, அவனாக தான் வந்து என்கிட்ட பேசினான். நீங்கள் எப்படி இவ்வளோ எனிமீஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன சொல்கிற? அவன் உங்களோட எனிமியாமே. யார் சொன்னா? அவனே தான் சொன்னான். உங்களை பழிவாங்க என்ன யூஸ் பண்ண பார்க்குறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்னங்க சொல்ல போகிறேன்? நான் தான் ஆல்ரெடி நடக்க இருந்த உங்கள் மேரேஜை நிறுத்தி உங்கள் காதலியோடு உங்களை சேர விடாமல் பண்ணி உங்களை ரிவெஞ்ச் எடுத்துட்டானே. ஸோ எனக்கு அவன் ஹெல்ப் வேணான்னு சொல்லிட்டேன். அவனுக்கு என்ன பழிவாங்க எந்த ரீசனுமே இல்லை. அவனோட டார்கெட் மேபி நீயாக கூட இருக்கலாம். இருக்கட்டுங்க, அதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இதுக்காக நீங்கள் சந்தோஷம்தான் படணும். எனக்கு ஏதாவது ஆகிட்டா நீங்கள் ஈஸியாக அவனை கை காட்டி விட்டுட்டு தப்பிச்சிடலாம்ல. அப்புறம் உங்கள் மேரேஜையும் நடத்திக்கலாம். ஸோ என்னை சேஃபாக பார்த்துக்கணும், கடமைன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. கொஞ்சமாச்சும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவன் கையில் மட்டும் நீ கிடச்சா உன்னை என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? அது என்னோடய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். எந்த நிலைமையிலும் உங்களோட ஹெல்ப் கேட்டு வரமாட்டேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்றவள் அவளது அறைக்கு சென்று விட்டாள். திமிரு பிடிச்சவர் நல்லா அனுபவிச்சாதான் திருந்துவா என்று மனதினுள் அவனை திட்டியவாறே அவனும் சென்று விட்டான். அதன் பிறகான ஒரு வாரம் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இன்றி அமைதியாகவே கழிந்தது. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சிவா மீண்டும் மித்ராவை காண வந்தான். அன்று இரவு அவள் அப்பொழுதுதான் வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தாள். அவளின் முன்னே வந்த சிவா, மித்ரா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா என்று அழைத்தான். அவள் அசையாமல் நிற்கவும், பி சீரியஸ் மித்ரா, யுகேனை பற்றி ஒரு விஷயம் பேசணும் ப்ளீஸ், ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் பேசலாம் பா என்று அவன் கூறவும் சற்று தயக்கத்துடனேயே அவன் பின்னே சென்றாள். அங்கு சென்றதும், என்ன பேசணும் சொல்லுங்க என்றாள். அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஹலோ என்னங்க, கூட்டிகிட்டு வந்துட்டு விளையாடுறீங்களா? இப்போ சொல்கிறீங்களா இல்லை நான் கிளம்பவா என்று அவள் கேட்டாள். இல்லைம்மா ப்ளீஸ் இப்போ சொல்லிடுறேன் என்றவனின் குரலில் அத்தனை இனிமை இருந்தது. மித்ரா, ஐ திங்க் ஐ லவ் வித் யூ என்றவனை அசராத பார்வை ஒன்றை பார்த்தவள் திரும்பி செல்ல பார்த்தாள்.
அவளை கைப்பிடித்து நிறுத்தியவன், மித்ரா ப்ளீஸ், என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க. நானுமே யுகேன் அளவுக்கு பணக்காரன் தான். அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க. உன்னை ஒரு மகாராணி ஆட்டம் நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் கையை விடாமலேயே பேசி கொண்டிருந்தான். அனல் தெறிக்கும் பார்வையால் அவனை பார்த்து கொண்டிருந்தவள், டே கையை விடு என்றாள். அவன் அசையாமல் நிற்கவும் ஓங்கி அவன் கன்னத்தில் பலாரென ஒரு அறையை இறக்கியிருந்தாள். சீ பொறுக்கி நாயே, நான் யுகேனோட வைஃப், என் மேலேயே கையை வைக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று சீரத் தொடங்கினாள். அவள் அடித்த அடியில் அவனுக்கு நெத்தி போட்டே திரித்து விடும் போல் வலிக்க ஆரம்பித்தது. ஒரு பெண்ணிடம் இவ்வளவு வலிமையை அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. தலை சுற்றி கிறுகிறுக்க அப்படியே தரையில் அமர்ந்து விட்டான். இன்னொரு வாட்டி என் பின்னாடி மட்டும் வந்த நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கத்திவிட்டு அவள் வீட்டிற்குள் சென்று விட்டாள். அங்கு நடப்பதையெல்லாம் அவனது அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த யுகேனுக்கு சிவாவின் நிலைமையே பாவமாக தெரிந்தது. பின்னர் அவளிடமிருந்து இத்தனை பலமான அடியை அவனுமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் செய்தது நியாயமே எனினும் யுகேனுக்கு இப்பொழுது அவளின் மீது சிறு பயம் கூட உண்டாகியிருந்தது. எப்படியோ அவளை பாதுகாத்து கொள்வாள் என்று எண்ணியவன் சிவாவை பற்றி அப்படியே மறந்து போனான். ஆனால் சிவா அந்த அவமானத்தை சிறிதும் மறக்கவில்லை. அவள் மீது வெறி கொண்ட புலியாகவே மாறியவன் அவளை கடத்தி கொண்டு போய் அணுவாய் சித்திரவதை செய்து அவளை பழிவாங்க எண்ணினான். அதற்கான திட்டத்தை அதி அற்புதமாய் தீட்டவும் தொடங்கினான். 2 நாட்கள் கழித்து ராகவ் யுகேனை பார்க்க அவனது வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் மித்ராவை பற்றி விசாரிக்கத்தான் அங்கு வந்திருந்தான். யுகேனும் ராகவும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மித்ராவும் வந்துவிட ராகவ் அவளை அழைத்து அமர வைத்தான். என்ன மித்ரா, எப்படி இருக்க என்று ராகவ் கேட்கும். ஃபைன் சார். இந்த வீட்டில் நீ செட்டில் ஆயிட்டியா என்று ராகவ் கேட்கும். என்று லேசாக தலையை ஆட்டினாள். அப்புறம் மித்ரா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சார்? அது யுகேனுக்கு நீ எந்த விதத்திலையும் பொருத்தமானவை கிடையாது. பொருத்தமில்லாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவரோட தப்பு சார். ஓகே மித்ரா, அது எனக்குமே தெரியுது. ஏதோ கிறுக்குத்தனமாக அப்படி பண்ணிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவன் பண்ண அந்த ஒரு தப்புக்காக அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகணுமா? இதோ பாரு, யுகேனும் அபிநயாவும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அவங்கள பிரிக்கிறது பாவம். ஸோ தயவு பண்ணி நீ யுகேனோட லைஃப்பில் இருந்து போயிடுறது தான் பெட்டர். பேசாமல் 2 பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க. சார் ப்ளீஸ், யாரை பார்த்தும் பரிதாபப்படுற நிலைமையில நான் இப்போ இல்லை. அவர் என்னையும் தான் சார் லவ் பண்ணார். உடனே யுகேனுக்கு கோபம் வந்துவிட, நான் உன்னை லவ் பண்ணேனா? நான் லவ் பண்ணுற அளவுக்கு அப்படி என்னடி உன்கிட்ட இருக்குது? அப்படி எதுவுமே இல்லாத என்னை எதுக்குங்க துரத்தி லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீ சொல்கிற எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அது என்னோடய பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு கனவுலையும் நினைக்காதீங்க. காதலிக்கிற பொண்ணு கூட சேர முடியாமல் நீங்கள் தினம் அதை நினச்சி சாகணும். நான் பட்ட அதே வேதனையை நீங்களும் படணும். அது வரைக்கும் செத்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ராகவை முறைத்து கொண்டே அவள் அறைக்கு சென்று விட்டாள். யுகேனோ ராகவை பாவமாய் பார்த்து, நான் தான் சொன்னேன்ல ராகவ், அவள் எதுக்கும் மசிய மாட்டான்னு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாதுரா. நீ இப்போவே சொல்லியிருக்கேன். அவன் மேலே ஏதாவது பொய் கேஸ் போட்டு அவளை ஜெயிலில் தள்ளிடுறேன். டே ராகவ், நீயா இப்படி பேசுகிற? நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் கரெக்டான போலீஸ் தானடா. ஆமாம் தான், ஆனால் அதுக்காக உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நினைக்கும் பொழுது நான் எப்படிடா அவளை சும்மா விடுவேன்? ப்ளீஸ்டா யுகேன், நீ மட்டும் ஊன்னு சொல்லு. அவன் பக்கமே எட்டி பார்க்காத மாதிரி நான் பண்ணுறேன். இல்லை ராகவ், வேணாம். ஏண்டா? இல்லை ராகவ், எப்படி இருந்தாலும் எல்லாமே எனக்கு மறந்துருந்தாலும் அவளோட நான் வாழ்ந்திருக்கேன். அவள் சொன்ன மாதிரி எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூடவா லவ் இருந்திருக்காது என்ற நண்பனை வினோதமாக பார்த்தான் ராகவ். ஸோ அதுக்கு நான் அவ கூட சேர்ந்து வாழ போயா? சேச்சா, அப்படி இல்லைடா. அவள் தப்பான வழியில் விரட்டுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நேர்மையாக மட்டும்தான் அவளை விரட்டணும். அப்படியெல்லாம் நீ நினச்சா அவள் லைஃப்லாம் எங்கேருந்து போக மாட்டா. அவள் போகாட்டியும் பரவாயில்ல. அவளை அடித்து மிரட்டி துன்புறுத்தி கண்டிப்பாக வெளியில் அனுப்ப மாட்டேன். சரிடா ஹேன், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அவளாவே வெளியே போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறேன் என்று சொல்லி அவன் ஹேனிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.